மீட்டர் ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆம்னி பேருந்துகள் கடந்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்ற ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஆம்னி பேருந்துகளுக்கு அந்த பெர்மிட் வழங்குறதுல நிறைய காலதாமதம் ஏற்படுது. குறிப்பாக பெர்மிட் அப்ளை பண்ணோடனே அதை பெண்டிங்கில் போட்டுறாங்க. கடந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் இடைத்தரகர்கள் மூலிமா பணம் கேட்குறாங்க. ஸோ இந்த ஆட்சியிலையாச்சும் அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. இன்னொரு புறம் இல்லை, இந்த ஆட்சி வந்த பிறகும் கூட இடைத்தரகர்கள் போன ஆட்சியில் 5 லட்சமா, இப்போ நீங்கள் இப்போ 2 லட்சத்துக்கு தாங்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு புகாரும் ஆம்னி பேருந்துகள் தரப்புலேருந்து வரதா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது இந்த ஆம்னி பேருந்துகளுக்கு பர்மிட், அது மட்டும் இல்லாமல் பர்மிட் புதுப்பித்தல், இதில் என்ன நடக்குது சார்? இப்போ நீங்கள் மோட்டார் வாகன விதி 1988 என்ன விதி இருக்கோ அதே விதியில் தான் இன்றைக்கி ஆம்னி பேருந்துலாம் இயக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அன்னைக்கு ஆம்னி பேருந்து தேவை இருந்திருக்காது. 1988 வரும்போது தேவை இருந்திருக்காது. இன்றைக்கி அதிகமான தேவை இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட நகரங்களுக்கு இடையான தொலைதூர போக்குவரத்து 70% மேல் நம்ம தனியார் ஆம்னி பேருந்துங்க இயக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் ஆம்னி பேருந்து பதிவுலையும் சரி, அது சட்ட விதிகள்லேயே நிறைய சிக்கல் இருக்குது. நீங்கள் பக்கத்து மாநிலத்தில் போய் ஒரு ஆந்திராவில் நீங்கள் ஒரு ஆம்னி பேருந்து போனீங்கன்னா இன்றைக்கி காலையில் வாகனத்தை வாங்கிட்டு போனால் இன்றைக்கி பதிவு பண்ணி நாளையிலேருந்து வாகனத்தை இயக்கலாம். ஆனால் தமிழகத்தில் குறைந்த அளவு 1 மாத காலம் இருக்க மாதிரி. நீங்கள் புதுசாக ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா 1 மாத காலம் பதிவு பண்ணி 1 மாதம், அது மாதிரி ஒரு சட்ட விதிகள், அந்த பழைய டெக்னாலஜி, பழைய ரூல்லே இருக்குது. இன்றைக்கி நிறைய மாறிடுச்சு. இன்றைக்கி ஆதாரம் இருக்குது, சிஎஸ்டியை வச்சு நம்ம ஃபிங்கர் வச்சு உடனே பதிவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழகத்தில் அது மாற்றலை. அது மாற்றணும் தான் நம்ம முக்கிய கோரிக்கை. அது பண்ணாவே நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதை தவிர இப்போ நம்ம புதிய அரசு வந்த பின்னாடி ரொம்ப நாங்கள் கோரிக்கைலாம் வச்சோம். அவங்களும் நிறைய புரிஞ்சுக்கிட்டு ஆம்னி பேருந்துகள் இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்களே நிறைய எங்களோட கலந்தாலோசி ஒரு சில தேவைகள்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலை தான் புதுசாக ஆணையர் கடந்த 50 நாட்களாக ஆம்னி பேருந்துகளுடைய பர்மிட் ரினிவல், ரீப்ளேஸ்மெண்ட்டு, பெயர் மாற்றது மாதிரி சர்வீஸ் எல்லாம் கையெழுத்து போடாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா அது உடனே ஒரு சில பத்திரிகையில் வந்துச்சு. அப்புறம் நிறைய ஊடகங்களை வந்த பின்னாடி அது உடனடியாக அரசு அந்த ஆணையரை மாற்றிட்டு புதிய ஆணையரை போட்டு இந்த துறையில் தமிழக முதல்வர் தமிழகத்திலே அதிக லஞ்ச லாவணியம் அதிகமாக இருக்கிற துறை போக்குவரத்துறை. நீங்கள் ஒரு வேறு துறையை பொறுத்தவரை ஒரு காவல்துறையில் அங்கே போகிறவங்க தான் இது பண்ணுப்போம். ஆனால் நீங்கள் போக்குவரத்துறையை பொறுத்தவரை நீங்கள் சாதாரணமாக லைசன்ஸுக்கு போவீங்க, ஒரு 2 வீலர் பதிவுக்கு போவீங்க, காருக்கு போவீங்க. அதனால் எல்லாருமே போக்குவரத்துறை அணித்தான் ஆணு. அதில் லஞ்ச லாவணி இருக்கக்கூடாதுங்கிறது தமிழக முதல்வர் அதில் கணித்து அதுக்கான நல்ல அதிகாரிகளை போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இதெல்லாம் ஸ்பீடாக ஆகணும்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். சார், நீங்கள் சொன்னீங்க கமிஷனர் லெவலிருந்து ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போது மாற்றிட்டாங்க அப்படின்றது. ஆனால் இன்றைக்கி ஆம்னி பேருந்துகளுக்கு இந்த விதிமுறைகள் எங்கேருந்து அந்த லஞ்சம் கொடுக்குறது வாங்குறது எங்கேருந்து தொடங்குதுன்னா ஆர்டிஓ அலுவலகங்கள்லேருந்தே இருக்குது அந்த பிரச்சனை அப்படின்றாங்க. ஸோ ஆர்டிஓ அலுவலகங்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு வண்டி எஃப்சிக்கு வரவங்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அலுவலகங்களில் என்ன மாதிரி நடக்கும். இப்போ என்ன தான் எல்லா ஆஃபீஸரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு 19 குற்றம் சாட்ட முடியாது. சில இல்லை, பெரும்பாலான ஆர்டிஓ அலுவலகங்களில் கண்கூடாக கேட்குறதோ இல்லை பார்க்குறதோ இந்த விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்களுக்கு ஆர்டிஓ அலுவலகங்களில் முறையாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா? இல்லை, அது நீங்கள் ஆம்னி பேருந்துகள் மட்டும் இல்லை, சாதா லைசன்ஸ் எடுக்கிறவன் 2 வீலர் பதிவுலேருந்து எல்லாத்துக்குமே அது கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக ரொம்ப புரையோடைய டிபார்ட்மெண்ட் போக்குவரத்துறை அதை இன்றைக்கி உடனே மாற்ற முடியுமாங்கிறது மாற்ற முடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. படிப்படியாக அதை மாற்றலாம். அதுக்கான அரசு நல்ல முயற்சி இருக்குது. அதுக்கு நான் அரசுக்கு தமிழக முதல்வர் சந்திக்கும் போது கூட அதான் சொல்லியிருந்தேன். இதுக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாக்குங்க. இப்போ ஆன்லைனில் இப்போ ஒரு பர்மிட் ப்ரொசீடிங் கொடுக்குறது இன்றைக்கி ஆதாரம் வச்சு கொடுக்கலாம், இல்லை சிஎஸ்டி வச்சு கொடுக்கலாம், பெயர் மாற்றம் பண்ணுறது கொடுக்கலாம். அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டு, ரினியூவல், இது மாதிரி நிறைய சேவைகள் ஆன்லைன்லேயே கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு வாகனம் இப்போ நீங்கள் பர்மிட் ரினியூவல் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், போக்குவரத்து ஆணையத்தில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அந்த ஆர்டி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டேக்ஸு
டேக்ஸ் பெண்டிங் இல்லைன்னு லெட்டர் வாங்கிட்டு வாங்குறாங்க. அதுக்கு தேவையில்லை. இன்றைக்கி ஆன்லைனில் அந்த வானை என்ன தட்டி பார்த்தாவே இன்றைக்கி டேக்ஸ் இல்லைன்னு தெரிய போகுது. இதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். இது மாதிரி நிறைய சர்வீஸுகளை வந்து அவங்க அந்த கன்சர்ன் ஆர்டி ஆஃபீஸோ இல்லை வந்து கன்சர்ன் ஆணையரத்திலே பார்த்துக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ கால இடைவெளியில் சார் பெர்மிட் வந்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும்? 5 வருடத்துக்கு ஒரு முறை சார். ஓகே. அதெல்லாம் அதுக்கு வந்து இன்றைக்கி டேக்ஸ் கட்டியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் பார்த்தது வந்து பழைய நடைமுறை 88ல் போட்ட மோட்டார் வாகன விதி அது இன்றைக்கி தேவையில்லை. இதனால் நிறைய விதிகளை வந்து ஆன்லைனில் மாற்றுங்க, டிஜிட்டலைஸாக மாற்றுங்க, டிஜிட்டல்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் மாற்றுங்க, அது மாதிரி நிறைய கேட்குறேன். அது மாண்புமிகு தமிழக முதல்வரும் போக்குவரத்து அமைச்சர் வந்து புரிஞ்சுருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த 2-3 மாத காலத்தில் வந்து அதெல்லாம் மாறும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை சார், இப்போ இடைக்காலங்களில் இடைத்தரகர் மூலிமா வந்து ஒரு பணம் வந்து பரிமாற்றப்படுது, லஞ்சமாக வந்து கொடுக்கப்படுதுன்னா வந்து செய்திகள் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தரகர்கள் எங்கே இன்வால்வ் ஆகுறாங்க? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓனர், இப்போ உங்கள் பஸ்ஸுக்கு நீங்கள் பர்மிட் வாங்கினா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கன்சர்ன் அதிகாரியை பார்க்கலாம். ஆனால் இந்த இடைத்தரகர்கள் எங்கே வராங்க? ஸோ அவங்க மூலிமா என்ன பிரச்சனை? உங்களுக்கு போக்குவரத்து துறையில் அது யாருமே மறைக்க முடியாது சார். நம்ம ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு வாகன பதிவுலேருந்து எஃப்சியிலேருந்து நம்ம எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சிலருக்கு வசதியாகவும் இருக்குது, சிலது காஸ்டிங் கூட இருக்குது. அதை வந்து ஆன்லைன் பண்ணிட்டோம்னா நம்ம அதெல்லாம் போயிடும். இப்படி காசை கொடுத்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கப்பான்ற நம்மளுக்கு ஒரு இல்லை, அது பழைய இருப்பாங்க, அவங்க வேலை தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இப்போ பழைய நிறுவனங்கள்லாம் நாங்களே பண்ணிக்கிறோம். புது நிறுவனங்கள் வரும்போது அவங்களுக்கு தெரியாது எப்படி பர்மிட் வாங்குறது, எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறது தெரியாது. அதெல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இப்போ எல்லாம் 2வது தலைமுறை பேருந்து மேலே வந்துட்டாங்க. அதனால் அவங்களாம் ஈஸியாக பயன்படுத்திடுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் ஆன்லைனில் எல்லா செயல்பாடும் முடிந்தவரை எல்லா எஃப்சியை வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது. மீதி இந்த பர்மிட் ரினியூவல், பர்மிட் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் நிறைய பண்ணி கொடுங்கன்னு அரசை கோரிக்கை வச்சுருக்கோம். கடந்த காலங்களையும் வச்சேன். கடந்த காலையும் சிலது பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்குள்ள அரசு வந்து அதை ரொம்ப கூர்மையாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுப்பான்னு எதிர்பார்க்குறோம். சார், இப்போ எல்லா துறையிலும் குறிப்பாக இப்போது கட்டுமான துறையெல்லாம் வந்து இந்த மாதிரி இடைத்தரகர் மூலிமா பணம் வந்து வாங்காமல் ஒரு நேர்மையான முறையில் நடக்கும்போது அங்கே வந்து சில வந்து குறைவான ரேட்டுக்கு எல்லாமே நடக்கும்ன்றாங்க. இப்போ ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது டோலு, டீசல் விலை எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த இடைத்தரகர் மூலிமா நீங்கள் வந்து ஒரு பர்மிட் வாங்கணும்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு கணிசமான தொகை குறையும் போது ஆம்னி பேருந்துகள் இந்த கட்டணம் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வர இயலுமா? ஏன்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டிய காசு வந்து உங்களுக்கு குறைக்கும் போது அதே மாதிரி மக்களுக்கு பயன்படுற வகையில் ஆம்னி பேருந்துகள் ஏதாச்சும் பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக விழா காலங்களில் நாமளே பலமுறை உட்காந்து பேசியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்துட்டா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, மக்களுக்கும் பிரச்சனை இல்லைன்ட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ வந்து நம்ம ஃபேரை பற்றி நம்ம ஆம்னி பேருந்துட்டு முதன்மையான குற்றச்சாட்டே அதுதான், அதிக கட்டணங்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணயமே இல்லை. அதுதான் இந்த அரசுக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம். ஆம்னி பேருந்துகளுக்கு தனியாக ஒரு சட்ட விதிகள், சுற்றுலா பேருந்து இயக்காமல் தனியாக ஒரு சட்ட விதிகளை உருவாக்கி பேருந்து நிர்ணயம் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைக்கு முக்கிய சால்வ் ஆயிடும். கிட்டத்தட்ட சுற்றுலா பேருந்துகளை பயன்படுத்தாங்கன்னா இப்போ எப்படி இந்த ரூட் பஸ்லாம் ஊரில் ஓடுது, அந்த மாதிரி ஃபிக்ஸடாக ரூட் தனி விதிகள் ஆம்னி பேருந்துக்குன்னு தனி விதிகள் உருவாக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வாக. இது வரைக்கும் அது கிடையாது. அதுக்கு வந்து பண்ணித்தரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து இந்த கட்டணம் அதிகங்கிறது வந்து நீங்கள் வந்து 365 நாளில் 35 நாட்கள் தான் அதிக கட்டணம் இருக்கா. 300 நாட்களுக்கு மேல பட் மக்கள் பாதிக்கப்படுறது அந்த நீங்க வந்து பயன்படுத்தலாம். 300 நாட்களுக்கு மேல வந்து பயணிகள் வந்து அதை வந்து குறைவாக அனுபவிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சென்னை டு கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு அரசு விரைவு பேருந்து எஸ்சிடிசியில் 970 ரூபா கட்டணம். இதே வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 874 ரூபா. ஆம்னி பேருந்து இன்னைக்கு பாருங்களேன் 500 ரூபா கட்டணம் இருக்குது. 500 ரூபா 550, கிட்டத்தட்ட 150 சர்வீஸில் கிட்டத்தட்ட ஒரு 50 சர்வீஸுக்கு மேலே வந்து 500 ரூபா 500 குறைவான இருக்குண்ணே. இந்த 300 நாட்களுக்கு மேலே வந்து பயணிகள் அந்த சொகுசு பேருந்துகளை வந்து குறைவான கட்டணத்தில் பயன்படுத்துகிறாங்க. எங்களுக்கு காஸ்டிங்கே மினிமம் 1000 ரூபா வேணும். ஒரு 30 ஸ்லீப்பர் பேருந்து உள்ள வாகனம் வந்து கோயம்புத்தூர் கோட்டை 30,000 ரூபா செலவு வேணும். அப்போ 1000 ரூபா டிக்கெட் வசூலிச்சா தான் நான் 30,000 ரூபா காஸ்டிங்கே வரும் எங்களுக்கு. இந்த சாதாரண நாட்களில் அந்த பயணம் வந்து பொதுமக்கள் அனுபவிக்கிறாங்க. விழா காலங்களில் இந்த கட்டண நிர்ணயங்கிறது அதிகமாக வாங்குகிறோம். அதில் ஒன்று நாங்கள் இல்லைன்னு சொல்ல வாங்குகிறோம். இதை ஆவரேஜ் பண்ணி இந்த தொழிலை இயக்கிறதுக்கு தான் நாங்கள் அந்த முயற்சி பண்ணுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஆவணி பேருந்துங்கிறது தனியார் துறை. கிட்டத்தட்ட அரசுக்கு வந்து சார் வருடத்துக்கு நேரடியாக 750 கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு வருவாய். டீசலில் வந்து 300 கோடி ரூபா கொடுக்கலாம், சாலை வரியில் 350 கோடி ரூபா இருக்கலாம், இந்த சிஎஸ்டி டிக்கெட் சேல்ஸில் 5% அதில் ஒரு 50 கோடி, அது மாதிரி 750 கோடி ரூபாய் அரசுக்கு வந்து வருவாய் நேரடியாக நாங்கள் ஆம்னி பேருந்து உரிமையாக கொடுக்குறோம். இதே வந்து அரசு வந்து ஒரு 20,000 பேருந்து இயக்கும் போது பலாயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை வந்து செலவு பண்ணி, ஏன்னா அது வந்து சேவைத்துறை, அரசு செலவு பண்ணி இயக்குறாங்க. நாங்கள் வந்து வருவாயை அரசுக்கு 750 கோடி ரூபாய் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து
பயணிகளுக்கான தொலைதூர போக்குவரத்து 70% மேல் நாங்கள் ஆம்னி பேருந்து வந்து அரசுக்கும் சரி பயணிகளுக்கு வந்து நிறைய பக்கபலமாக இருக்குது. ஆனால் இதில் வந்து பயணிகள்கிட்ட கடைசியில் வந்து ஒரு ஆம்னி பேருந்துகளை கெட்ட பேர் உருவாகுது. அதுக்கு தான் சரியான விதிகள் உருவாக்கி கட்டண நிர்ணயம் பண்ணோம்னா இந்த பிரச்சனை வந்து இருக்காதுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த அரசு பண்ணி கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், பண்ணுவாங்க. இல்லை சார், இப்போது அண்மை செய்திகளாக பார்க்கும்போது இன்னும் புது புது ஆப்ரேட்டர்லாம் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பர்மிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றலாம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து புதுசாக வரும். ஒரு மாதம் வந்து புது புது ஆப்ரேட்டர்கள் உள்ளார வந்து வராங்க. 100க்கு மேற்பட்ட பேருந்துகள் புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க. மாதத்துக்கு 100 பேருந்துகள் 100 பேருந்து புதுசாக வருது. ஸோ அப்படி வரும்போது இந்த நாளுக்கு நாள் வந்து டிமாண்ட் குறைய தானே சார் செய்யும். ஐ மீன் பேருந்துகள் அதிகம் வரும்போது அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்லைட்லி ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இன்னைக்கு வந்து 8000 பேருந்துகள் தேவை இருக்குது நமக்கு. ஆம்னி பேருந்துகள் தொலைதூர நகரங்களுக்கு இடையே பேருந்து 8000 பேருந்து தேவை இருக்குது. இதில் வந்து நீங்கள் இப்போ டிமாண்ட் இருக்கும்போது கூட வந்து டிமாண்ட் இல்லாம்போது எல்லா வர்த்தகம் உங்களுக்கு தெரியாதவங்கள ஃப்ளைட்லேருந்து ரயில்வேலேருந்து அரசு பேருந்தே பாருங்கள், வீக்டேல ஒரு கட்டணம், வீக்கெண்டில் ஒரு கட்டணம். அதே மாதிரி எல்லாமே நம்ம உலக வர்த்தகமே இது மாறிடுச்சு. அதனால நம்மளும் மாறிட்டோம். டிமாண்ட் பேசிட்டு மாறிடுச்சா. இதுக்கு வந்து அரசு ஒரு வரையிட்டு சாதாரண நாட்களே அந்த கட்டணம் வரும்போது எங்களுக்கு ஆவரேஜ் செலவுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே வசூலிக்கும் போது எங்களுக்கும் இப்போ நாங்கள் அது தொழிலாக தான் பண்ணுறோம், லாபத்துக்காக தான் பண்ணுறோம். அது லாபமாக வரும்போது இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. பயணிகளுக்கும் பயன்படுவாங்க, அரசும் பயன்படுறோம், நாங்களும் உரிமையாளர்களும் பயன்படுவோம். சார், இப்போது ஆம்னி பேருந்துகளை பற்றி இன்னும் தனிப்பட்ட கேள்விகள் இருக்குது, அதை நான் கேட்டுக்கிறேன். சமீப காலமாக ஆம்னி பேருந்துகள் நிறைய செய்திகளை பார்க்க முடியுது, தீப்பிடிச்சு எரிஞ்சிருது, திடீர்னு வந்து ஹைவேலேயே தீப்பிடிக்குது, பயணிகளை வந்து இறக்கி விட்டுட்டாங்க, நல்வாய்ப்பாக உயிர் இழப்பு எதுவும் இல்லாமல் தடுக்கப்படுதுன்றாங்க. இது ஏன் நடக்குது? ஏன்னா வந்து ஒரு பேருந்துக்கு ஒழுங்காக ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தால் அது தீப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னுலாம் கேள்விப்படுறோம். ஆனால் இந்த ஃபயர் ஏன் ஆகுது? இது சம்மந்தமாக நீங்கள் அசோசியேஷனில் இல்லை, இது வந்து நாங்கள் வந்து இப்போ பேருந்து மேனுஃபேக்சர்கிட்ட இது சம்மந்தமாக இப்போ அரசு என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு இந்தியாவில் வந்து PS4 வாகனம் இயக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு PS6 மாற்றுறாங்க. இந்த PS6 வாகனம் மாற்றினதுலேருந்தே வாகனங்களில் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள். இதெல்லாமே புது பேருந்துகள் தானா? புது பேருந்துகள்லாம் தொழில்நுட்ப கோளாறு. ஏன்னா வந்து நாங்களே நிறைய இப்போ ஒரு புது பேருந்து எதுக்கு எடுக்கிறோம்னா, எடுத்தோம்னா ஒரு குறைந்தது ஒரு 3 வருட காலம் எதுவும் பிரேக் டவுன் இல்லாமல் இயக்கலாம்னு தான் எடுக்கிறோம். ஆனால் இந்த புது பேருந்து இப்போ எடுத்ததில் வந்து PS6 வாகனங்களை எடுத்ததுலேருந்து இந்த கோவிட்டுக்கு அப்புறம் நீங்கள் 2022, 23 அந்த வாகனம் எடுத்தது நிறைய பிரேக் டவுன், நிறைய சப்போர்ட்டில் நாங்கள் இங்கே 2-3 மேனுஃபேக்சர் நிறுவனங்கள் நிறைய சப்போர்ட்டில் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி தெரியலை. ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சி எங்கள் பேருந்து உரிமையாளர்கிட்ட ட்ரையல் பார்க்குற மாதிரி நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்க. அதனால நிறைய பாதிப்பு. ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் இன்றைக்கி வந்து சரி பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மேனுஃபேக்சர் நிறுவனங்களே அதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து சரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த வண்டியுடைய பிரேக் டவுன் ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னொன்று செய்திகளை தொடர்ச்சியாக ஆம்னி பேருந்துகள் விபத்து, இங்கே விபத்து எல்லா சைடும் நடக்குது. ஆனால் ஆம்னி பேருந்துகள் விபத்து வந்து ஒரு மாதத்துக்கு இத்தனை விபத்துகள்னு சொல்லிட்டும் செய்திகள் வருது. அது ஏன் நடக்குது? ஒருவேளை வந்து அதிவேகம் காரணமாக? ஏன்னா சில ஆம்னி பேருந்துகள்லாம் இயக்கும் போதே டிரைவர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இந்த ஸ்பீட் லிமிட் இவ்வளோ தான், 80 கிலோமீட்டர், இதுக்கு மேலே வந்து நாங்களே ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி சில பேருந்துகள் ஏன்னா வந்து நேரத்துக்கு கொண்டு போய் பயணிகளை இறக்கி விடணும், ஒரு இடத்துல வந்து ஒரு பயணி ஏறத்துக்கு லேட் பண்ணிட்டாரு, ஆனால் அந்த டைமையும் வந்து சரி பண்ணி ஓட்டணும். ஸோ அதற்காக அதிவேகத்தில் போய் விபத்து ஏற்படுதா? ஏன்னா ஆம்னி பேருந்துகள் தொலைதூரத்துக்கு மக்கள் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் இங்கே விபத்துகள், உயிரிழப்புகள் அது யாரும் விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக. அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து நெறிமுறைகள் வகுத்து இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களா சார்? இப்போ நாங்கள் வந்து ஒரு 75-80 லட்சம் பேருந்து வாங்கும்போது விபத்து நடக்க விரும்ப மாட்டேன். அதுக்காக தான் நாங்கள் ஓட்டுநர்களை வந்தோடனே அந்த நிறுவனங்களை கொண்டு அந்த பேருந்து நிறுவனம் வச்சு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் 3 மாதம் இருக்கோம், அசோசியேஷன் சார்பாக வைக்கிறோம். பெரு நிறுவனங்கள் தனியாக அவங்க ட்ரைனிங் வைக்கிறாங்க. அதை தவிர கம்பெனிங்க ட்ரைனிங், ஏசி கம்பெனி ட்ரைனிங் வைக்கிறாங்க, பஸ்ஸு சேசஸ் வைக்கிறாங்க, பாடி பில்டர் வைக்கிறாங்க. எல்லா சம்மந்தமானங்களும் தொடர்ந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இருந்த போதிலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாலை இந்த நீங்கள் பார்த்து சென்னை டு திருச்சி எடுத்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து சாலை வேலை நடக்குது. அந்த சாலைகளை வந்து எதுவுமே போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை. நீங்கள் 3 வேல போயிட்டுருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சிங்கிள் வே இது பண்ணும்போது டிராஃபிக்கு. நீங்கள் அந்த விபத்து வந்து நாங்கள் கடந்த ஆய்வு விபத்தெல்லாம் பார்த்து நாங்கள் இவங்களுக்கு நேஷனல் ஹைவேக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த விபத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாலை வேலை எங்கே தொடங்குதோ அந்த இடங்கள்ல தான். ஏன்னா நல்ல ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும்போது நீ டிராஃபிக்கில் வரும்போது ஒன்று திடீர்னு நீ அதை மாற்றும் போது அந்த மாதிரி நிறைய இந்த சர்வீஸ் ஆலையை பண்ணுறது அந்த விதிகள் படியே பண்ணலை. அது நிறைய நாங்கள் சுட்டி காட்டி நேஷனல் ஹைவேக்கு இது பண்ணி ஒரு சிலர் சரி பண்ணாங்க, இன்னும் சரி பண்ணாமல் நிறைய இடங்களில் சரி பண்ணாமல் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் அதிவேகம் காரணமான்ற அதிவேகம் இன்றைக்கி முடியும். இன்றைக்கி வந்து இப்போ வந்து அரசு மத்திய அரசு வந்து 1 ஏப்ரல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, VLTD டிவைஸ்னு ஒன்று போட்டாங்க. அந்த டிவைஸ் வந்து
இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வாகனத்தை வந்து அவங்க மானிட்டர் பண்ணது கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்காங்க. அதுலேருந்து அந்த வாகனத்தை கண்காணிக்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம ஆம்னி பேருந்தில் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குமே, அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட ஏறாது. இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி பண்ணிட்டாங்க. அது எல்லா நிறுவனமும் எல்லா நிறுவனம் பண்ணிட்டாங்க. அது VLTT இன்னைக்கு அது ஒரு காலத்தில் இருந்து 1 ஏப்ரல்லேருந்து அது பண்ணவே முடியாது. நீங்கள் அந்த வேகத்துக்கு மேலே வாகனத்தை அதிகரித்து இயக்கவே முடியாது. நீங்கள் நிறைய சர்வே பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுறதுக்கு 60% மேலே காரணம் வந்து சாலைகள்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழகத்தில் நிறைய விபத்து நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சாலைகள் தான். அது தேசிய நெடுஞ்சாலைகள். அதுக்கு நாங்கள் மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து, சாலை போக்குவரத்துறை அவரையும் சந்தித்து இதுமான சர்வே நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. இருந்தாலும் அது பெரிய லெவலில் மாற்றம் இல்லை. இல்லை சார், இப்போது அதே போல் ஆம்னி பேருந்துகளில் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை இருக்கா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஓட்டுநர்கள் பற்றாக்குறை அரசு துறையிலையும் வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆம்னி பேருந்துகளில் தொலைதூர பேருந்துகள்லாம் பயணிக்கும் போது நிறைய பேர் பார்த்துருப்போம். 2 டிரைவர்ஸ் இருப்பாங்க, மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. ஒரு ரெஸ்ட் எடுக்கும் போது அவர் ஓட்டுவார். ஆனால் இன்னும் சில பேருந்துகளில் ஒரே டிரைவர் ஓட்டுவார். நான் அதையும் பார்த்துருக்கேன். இங்கேருந்து ஒரே டிரைவர் வந்து கன்யூஸாக ஓட்டு வரதையும் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஓட்டுநர்கள் போதுமான அளவுக்கு இருக்காங்களா? அவங்களுக்கு ஓய்வு போதுமான அளவுக்கு கொடுக்கப்படுதா? இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஆம்னி பேருந்தில் வந்து 80% மேலே வந்து இரவு நேரத்தில் தான் இயக்குறேன். அது ஒரு 20% பேருந்துகள் தான் பகல் இரவு நேரத்தில் கம்மி. அதனால அவங்க வந்து பகல் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பெருநிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே அவங்கள ஓட்டுநருக்கு வந்தோடனே 3 பேரை சாப்பாடு கொடுத்துட்றாங்க, ஏசி ரூம் கொடுக்குறாங்க, தங்க வச்சு போகிறாங்க. அது மாதிரி இப்போ சிறு சிறு நிறுவனங்கள் தான் அந்த கஷ்டம் இருக்குது. நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வச்சுருக்கேன். அங்கே போதுமான வசதி இல்லை. அரசு கேட்டிருக்கேன். அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது சிலது பேருந்துகளே தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சிலது வந்து அந்த ரூம்ஸுக்கு எடுத்து பக்கத்துக்கு அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குது. இருந்த போதிலும் நீங்கள் வந்து ஓட்டுநர்கள் வந்து பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதில் ஒன்றும் யாரும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓட்டுநர் பற்றாக்குறை இருக்குது. நாங்கள் இப்போ கடந்த அரசுக்கும் சொன்னோம், இந்த அரசுக்கும் சொன்னோம். கிட்டத்தட்ட ஓட்டுநர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கான நம்ம தொழிலாளர் நலத்துறையிலேருந்து நிறைய IIT நிறுவனங்களோடு சேர்ந்து நம்ம அரசே மானியம் கொடுத்து அவங்கள ஓட்டுநர் நிறைய உருவாக்கணும். ஏன்னா நீ வர காலங்களில் ஓட்டுநர் பற்றாக்குறை அதிக அளவு இருக்கும். ஏன்னா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புது ஓட்டுநர்கள் வரத்தே ரொம்ப குறைவு, ரொம்ப ரேஷியோ குறைஞ்சிருச்சு. அதனால் நம்ம ஓட்டுநர்கள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த அந்த துறை வந்து நம்ம இப்போ புதுசாக வர்றவங்களுக்கும் அதுக்கு மேலே ஒரு அது எப்படி ஒரு IT ஸ்டாப் மாதிரி மேம்படுத்தி அவங்களுக்கு இது டிரைவர்னா இங்கே வந்து சிலர் வந்து என்ன டிரைவர் தொழிலான்னு கேட்கறத தாண்டி அந்த இதை வந்து ப்ரொஃபஷனை வந்து இன்னும் மேம்படுத்தணும். ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் டிரைவருங்கிறது நம்ம வேறு துறையில் இருக்கும்போது அந்த இதில் ஒரு டிரைவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பப்ளிக் சர்வீஸில் அவ்வளோ பெரிய ஒரு 36 உயிர்களை காப்பாற்றி சரி, நீங்கள் டிரைவர் வந்து ஒரு நாள் வேலை செய்யலாம், நீங்கள் உலகமே முடங்கிடும். அவ்வளோ பெரிய மதிப்புக்குரிய அது தொழில். ஓட்டுநர்களை வந்து நம்ம சாதாரண மதிப்பு பெரிய சாலை ஓரங்களே பயணித்து அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து பெரிய பாராட்டக்கூடிய போற்றுதல் கூடிய இது வந்து ஓட்டுநர்கள். அவங்களுக்கு வந்து அந்த மேன்மையோடு நம்ம அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அது போதுமான சேலரியெல்லாம் கொடுத்து நம்ம பண்ணணும். இப்போ சாதாரணமாக ஒரு ஓட்டுநருக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50,000 ரூபா கிட்ட வருமானம் வருது மந்த்லி. அதை வந்து நம்ம இன்னும் மேம்படுத்தி போதுமான வசதி அரசும் கொடுத்து PF இதெல்லாம் நிறைய வசதி கொடுத்து பண்ணணும். அதை வந்து அரசு ஃபாரின்லாம் கொடுக்குற மாதிரி கேசி அதுக்கு கம்பல்சரி கொண்டு வந்துட்டாங்க. அதை நம்ம கொண்டு கொடுத்து அவங்கள வந்து நிறைய ஊக்கப்படுத்தி அரசும் தனியார்களும் சேர்ந்து அதை உருவாக்கணும். அது உருவாக்குனா தான் நம்ம நிறைய துறையை வந்து பாதுகாக்கப்படும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீ வர காலங்களில் நியூ கவர்மெண்ட் சார்ஜ் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சார், இந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு கண்டிப்பாக வருங்காலங்களில் பொதுமக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் உரிமையாளர்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமான ஒரு தீர்வு ஏற்படும் பார்க்கலாம். நேரம் ஒதுக்கீடு குறித்து நிறைய தகவல் வந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்